பிரார்த்தனை. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः बुद्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धम् गीतामृतम् महत् वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तकः केशवः पाराशर्यवचः सरोजममलम् गीतार्थगन्धोत्कटम् नानाख्यानककेसरम् हरिकथा सम्बोधनाबोधितम् लोके सज्जनषट्पदैरहरः पीयमानम् मुदा भूयाद्भारतपङ्कजम् कलिमलप्रध्वंसिनः श्रेयसे मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्। यम् ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यम् सामगा ध्यानावस्थितगद्गतेन मनसा पश्यन्ति योगिनः यस्यान्तन्न विदुःसुरासुरगणा देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। हरि ओम्। போன வகுப்புல பகவத்கீதைக்கு உள்ள நுழைஞ்சோம். பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு விதமான சைக்காலஜி கவுன்சிலிங் மாதிரி. கவுன்சிலிங்ல எத்தனை சிட்டிங் நாம போகணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆளை பொறுத்து வித்தியாசப்படும். கவுன்சிலிங்னா நிறைய செஷன் தேவைப்படும். நான் ஒரு கதை உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் பூனைன்னு ஒரு ஆள் நினைச்சிட்டு இருந்தாரு, கவுன்சிலிங் போனாரு அப்படின்னு. கீதா உபதேசம் 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்குது. நாம அதை பார்த்து போயிட்டு இருக்கிறோம். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் நிறைய கள நியாயம் எல்லாம் பேசினா, இருட்டு கொண்டு ஓட்டை அடைக்கிறது மாதிரி நிறைய ஆர்கியூமெண்ட் எல்லாம் வச்சார். ஒரு போர் நடந்தா என்னென்ன பாதிப்பெல்லாம் வரும்
அப்படின்னு எல்லாம் பட்டியல் போட்டார். கேட்கறதுக்கு சூயமான ரமணீயம், கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. சாரு வாக் அப்படின்னு ஒரு தர்சனம் உண்டு. சாருன்னா அழகா, வாக்குன்னா பேசுறது, ரொம்ப அழகா பேசுவாங்க. பஸ்மி பூதஸ்ய தேகஸ்ய புனராகமனம் புதக, சாம்பலாகி போற உடம்பு திருப்பி வருவது யாரு நம்புவாங்க? ரிணம் கிருத்வா கிருதம் பிபே, கடனை வாங்கியாவது நெய்ய குடி, திருப்பி கொடுக்கறத பத்தி கவலைப்படாத. இந்த மாதிரி பேசுற கூட்டத்துக்கு சாருவாக்கர்கள்னு பேரு. இன்னைக்கும் அந்த மாதிரி பேசுற கூட்டங்கள் இருக்கு. தர்மத்தை கடைபிடிச்சு என்னத்தை கண்டேன், நியாயமா வாழ்ந்து என்னத்தை கண்டேன், இதெல்லாமே இந்த சாருவாக்கு கூட்டத்தை சேர்ந்த கோஷ்டிகளாது. கேட்கறதுக்கு உண்மைதானே அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி உண்மைதான் நமக்கு தோண வைக்கிற பேச்சுக்களுக்கு தான் சாரு வாக்குன்னு பேர். ஆனா அது உண்மையா இருக்காது. அது மாதிரி அர்ஜுனன் ரொம்ப அழகா நிறைய பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சார். கிருஷ்ணன் நீ சொன்னதெல்லாம் ஒருத்தே கிடையாது அப்படிங்கிறது மாதிரி, சரி சரி ரொம்ப கூவாத வில்லு சண்டையை கொடு, வந்த வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்லோகத்துல முடிச்சிட்டார். உங்களை மாதிரி அறிவிட்டு இருக்காத, வில்ல எடுத்து சண்டையை போடு அப்படின்னு. அதை கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு இன்னும் ஆனந்தம். அவன் 2வது வருந்த ஆரம்பிக்கிறான். அதான் நம்ம பார்க்கணும். இரண்டாவது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். கதம் பீஷ்மமஹம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன விஷுபிः பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹாவரி சூதன. ஏன் முன்னாடி யார் நிக்கிறா? எங்க தாத்தா பீஷ்மர் நிக்காரு, குரு துரோணர் நிக்காரு. நீ சும்மா சொல்லிடுவ, உனக்கு நீ எதிர்கொண்டதெல்லாம் மதுசூதன, மதுங்கிற அரக்கன் அல்லது அரிசூதன உன்னுடைய எதிரிகள். நீ எங்க உன்னுடைய சொந்தக்காரங்கள் எல்லாம் பார்த்த? நான் அப்படியா? நான் ஏன் முன்னால பாக்குறது என்னுடைய தாத்தா குரு அவங்களெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு. கேட்கறது நல்லா இருக்குல்ல? கிருஷ்ணன் கம்ச சானூர மர்தனம் அப்படிங்கிறத மறந்தா இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அல்ல செலக்டிவ் அம்னீஷியா இல்லாத யாருக்கும் இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. சொந்த மாமன் கம்சனை கொண்டவன் தான் கிருஷ்ணன். அயோக்கியம் யாரா இருந்தாலும் சரி, அதர்மம் யாரு செய்தாலும் சரி, அங்க பாரபட்சத்துக்கு இடம் கிடையாது. பொதுவா சொல்லுவாங்க, நீதி தேவதையுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா, அது இன்னாரு இணையாருன்னு அது பார்க்கக்கூடாது, சமநிலையோட நீதியை சொல்லணும் அப்படின்னு. ஆனா நம்ம நாட்டுல நீதி தேவனுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு பேருக்கு நீதி கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற. அதுதான் நம்ம நாட்டு நீதி தேவனுடைய நிலைமை. ஏர்போர்ட் மூர்த்தி கதை, பெலிக்ஸ் ஜெரால்டு கதை, கிஷோர் கே சுவாமி, மாரிதாஸ், சவுக்கு சங்கர், பெரிய பெரிய இருக்கு. அரசாங்கம் அயோக்கியத்தனை என்ன வேணாலும் பண்ணலாம். அது உங்களை பிடிச்சு எத்தனை நாள் ஜெயில போடனாலும் போடலாம். நீங்க வெளியா இருந்தாலும் உங்க மேல குற்றச்சட்டம் போடலாம். இதுதான் நம்ம நாட்டுல நீதி நீதி. அதாவது அரசாங்கம் அயோக்கியத்தனம் செய்யற ஒரு ஆச்சரியம் இல்ல, போலீஸ்காரனும் நீதிபதி அதுக்கு கூட போறாங்க. அதுதான் ஆச்சரியம். நம்ம நாட்டு நீதிபதி குருடுறாங்க. அது பாரபட்சம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, கண்ணே குருடு.
ஒருவேளை இவ்வளவு சொன்னா கிருஷ்ணனுக்கு புரியாம இருந்தா என்ன, அதனால அடுத்த ரவுண்டு அதுல சொல்றான். கீதையில 2 விதமான ஸ்லோகங்கள் இருக்கு. இப்ப தமிழ்ல குரல்பா, இருக்க வேண்டாம், வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா அப்படின்னு ஒரு 4 முக்கிய பிரிவு பிரிப்பாங்க. அப்புறம் துணை பிரிவுகள் நிறைய இருக்கு. அத மாதிரி சம்ஸ்கிருதத்துல ஒரு 7 சந்தஸ் அன்றாட சந்தியாவந்தனத்துல சொல்லுவாங்க. காயத்ரி, உஷ்ணி, கனிஷ்டு, பிரகதி, பந்தி, திருஷ்டு அப்படிங்கிறது மாதிரி. இதுல கீதை, ராமாயணம், மகாபாரதம் பிரபலமான பல நூல்களிலையும் 2 விதமான சந்தஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு விதமான சந்தஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது அனுஷ்டு. நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அனுஷ்டு சந்தஸ். பொதுவா அதுல ஒரு 8 எழுத்து இருக்கும், உயிருள்ள எழுத்து 8 இருக்கும். மொத்தம் அப்படி ஒரு வரிக்கு 16 இருக்கும், 2 வரிக்கு 32 இருக்கும். நாம அதை சொல்லும் போது மூச்சு எடுக்கிற சௌகரியத்துக்காக வேண்டி ஒவ்வொரு வரியிலும் 8 எழுத்தா பிரிச்சிருவோம். நியாயமா படிக்கிறதா இருந்தா கதம் பீஷ்மமகம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன, எங்க அந்த செங்குத்துக்கோடு போட்டிருக்காங்களோ அங்க வந்துதான் மூச்சு விடணும். இஷுபக்தி யோத்ஸ்யாமி பூஜாகாவரி சூதன. உங்க புஸ்தகத்துல பொதுவா இப்படி படிக்கிறது மாதிரிதான் அதை எழுதியிருப்பாங்க. இடையில மூச்சு எடுத்து படிக்கிற மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்க. அதனால நான் சொல்லும் போது சில இடங்கள்ல வித்தியாசங்கள் வரலாம். மூச்சு எடுத்து படிச்சா ஒரு விதமா சொல்லணும், ஒழுங்கா படிச்சா மூச்சு எடுக்காம படிச்சா ஒரு விதமா சொல்ல வேண்டியது. இது அனுஷ்டு சந்தஸ்னு பேரு. நிறைய அதுல ரூல்ஸ் உண்டு. நான் ஒரு மினிமம் ரூல் சொன்னேன், அவ்வளவுதான். அடுத்த பாடல் உடைய சந்தஸ் வேற. இப்படியும் பகவத்கீதையில சில ஸ்லோகங்கள் இருக்கு. அது என்னீங்கன்னா கு ரு ந சத் வா ஹி மா ஹா நு பா வா. 11 எழுத்து. 11 11ஆக 4 துண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு நாம யூகிக்கலாம். அப்ப எங்க மூச்சு எடுக்கிறோம் அப்படின்னா 11 எழுத்து முடியும் போது நம்ம மூச்சு எடுத்துக்கிறோம். சாதாரணமா படிக்கிறதா இருந்தா குரு நகத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் வைக்ஷம் அபீக லோகே அப்படிதான் படிக்கணும். நாம நம்ம சௌகரியத்துக்கு தத்வார்த்த காமாம்ஸ்து குரு நிரைவ புஞ்சீய போகான் ருதிரப்ரநிதான் அப்படின்னு மூச்சு விட்டு படிச்சுக்கிறோம். இது திருஷ்டு சந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவத்கீதையில இந்த 2 சந்தஸ் நம்ம பார்க்கிறோம். அர்ஜுனன் சொல்றான், குருமார்களை கொன்னு, குருமார்கள் அப்படின்னு சொல்றா. அதுல இருந்து நாம யூகிக்கலாம் ஒரு 3 அல்லது அதை விட அதிகமான குருமார்கள் அவனுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு. மட்டும் இல்ல அவங்க முன்னாடி நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். 1வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் வரும், ததஸ்வேதைர்ஹயைர்யுக்தே மகதிஸ்யந்தனே ஸ்திதௌ அப்படின்னு. அதுல இருந்து நம்ம என்ன யூகிக்கலாம் அப்படின்னா, வெள்ள குதிரைகள் 3 அதை விட அதிகமாகவோ அர்ஜுனனுடைய ரதத்துல பூட்டப்பட்டிருந்தது அப்படின்னு யூகிக்கலாம். அப்போ அர்ஜுனனுடைய குதிரை தேர் படம் வரைகிறதா இருந்தா அதுல 3 குதிரையாவது வரையணும். சில பேர் 4 வரைகிறாங்க, சில பேர் 5 வரைகிறாங்க.
அது ஓவியர்களுடைய கற்பனா வளம். ஆனா கண்டிப்பா 3க்கு குறையக்கூடாது. அது மாதிரி இங்கேயும் குருவும் அப்படின்னு சொல்லும் போது தன்மை. அப்ப 3 பேருக்கு குறையக்கூடாது. தொடக்கத்துல அவங்களுக்கு கிருபாச்சாரியார் குருவா இருந்தார். அதுக்கும் முன்னாடி தாத்தா பீஷ்மரை கத்துக் கொடுத்தார். அதுக்கப்புறம் துரோணாச்சாரியார் கத்துக் கொடுத்தார். அதனால அந்த கணக்குல 3 குருக்கள் அர்ஜுனனுக்கு முன்னாடி இருக்காங்கன்னு நாம எடுத்துக்கலாம். மரியாதைக்குரிய குருமார்களை கொண்டு ஒரு யுத்தம் செய்கிறதை விட பைஷ்யம் போக்தும் ஸ்ரேயக, பிச்சை எடுத்து சாப்பிடலாம, லஞ்சம் வாங்கி வாழ்றதை விட, ஊழல் பண்ணி வாழ்றதை விட பிச்சை எடுத்து வாழலாம அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அர்ஜுனன் சொல்றான், பிச்சை எடுத்து வாழலாம அப்படின்னு. இப்போ நமக்கு இந்த சில விஷயங்கள் யூகிக்கிறதுக்கு இருக்கு, டிரைவ் பண்றதுக்கு இருக்கு. நான் இதுக்கெல்லாம் பின்னாடிலாம் அவங்களுக்கு இன்னும் தரல. ஆனாலும் வர்ண ஆசிரம தர்மம் அப்படின்னு ஒரு இருக்கு. இல்ல வர்ணம் 4, பிராமண கஷத்திரிய வைஷ்ய சூத்ர 4 தான். 4 மட்டும்தான் உண்டு. இதை விட அதிகமா வர்ணம் இருக்குன்னு உலகத்துல எந்த புக்லயும் இல்ல. 4 மட்டும்தான் உண்டு. அடுத்தது ஆசிரமம், அதுலயும் ஒரு 4, பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசம். இது 2 பற்றியும் திருக்குறளில் தொல்காப்பியத்துல எல்லாம் குறிப்பு வருது. அதனால இது வடக்கத்தி விஷயம் தெற்கத்தி விஷயம் இல்ல, இது ஆரிய விஷயம் திராவிட விஷயம் இல்லைன்னா கம்பு சுத்த யாரும் வராதான். உங்களுக்கு தமிழ் தெரியாது, அதுக்கு நாம் வழி இல்ல. தமிழ் இலக்கியங்கள்லயும் இதை பத்தி இருக்கு. இப்போ அர்ஜுனன் ஒவ்வொரு மனுஷனும் கூட 2 கண்ணோட்டத்துல பார்க்கப்படலாம். அதாவது ஒரு சமுதாய மனிதனாகவும் அவனை பார்க்கலாம், ஒரு தனி மனிதனாகவும் அவனை பார்க்கலாம். ஒரு சமுதாய மனிதனாக பார்க்கும்போது 4 பிரிக்கிறாங்க, அது வர்ணம். ஒரு தனி மனிதனாக பார்க்கும்போது 4 பிரிக்கிறாங்க, அது ஆசிரமம். ஒரு சமுதாயத்தை நாம 4 விதமா பிரிச்சுக்கிறோம் நம்முடைய சௌகரியத்துக்காக வேண்டி. பிராமணர்கள் அறிவு சார்ந்த காரியங்கள்ல ஈடுபடக்கூடியவங்க. அடுத்தது உடல் வலு சார்ந்த காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்க க்ஷத்திரியர்கள். அடுத்தது பொருளாதார சம்பந்தமான காரியத்தில் ஈடுபடக்கூடியவங்க வைஷ்யர்கள். இவங்க 3 பேருக்குமே ஒத்தாசை பண்ணக்கூடியவங்க சூத்திரர்கள். இவங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள மண்ணா வாழ்ந்து ஆகணும். சூத்திரர்களை ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னால கற்பனையே பண்ண முடியாது. பரிச்சாரக கர்மா அப்படின்னு சாஸ்திரத்துல வரும். கோவில்ல இந்த மடப்பள்ளியில எல்லாம் ஒத்தாசை பண்ற ஆளுக்கு பரிச்சாரகம்னு பேரு. ஒருவேளை சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். பரிச்சாரகம் கோவிலுக்குள்ள மடப்பள்ளியிலே இருக்கான். பரிச்சாரக கர்மா செய்யக்கூடிய சூத்திரன் மட்டும் ஊருக்கு வெளியே இருப்பான். தீண்டாத்தகாதவன் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு மொத்த தலையில போய் மிளகா அரைக்கலாம். காது குத்தாதவங்களுக்கு போய் காது குத்தலாம். அது நிஜம் கிடையாது. இவங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் வாழணும். 4 பேரும் சேர்ந்து சமுதாயம் அப்படிங்கிறத முன்னுக்கு கொண்டு போவாங்க. அடுத்தது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தொடக்க காலத்துல அவன் படிப்பான். அது பிரம்மச்சரிய ஆசிரமம் சொல்றோம். இத பரிமேலழகர் நிலை அப்படின்னு குறிப்பிடுறாரு. திருக்குறள்ல பரிமேலழகர் உரை 1000 பாத்தீங்கன்னா, அதாவது திருக்குறளுக்கு நுழைகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பார். இந்த உரை 1000 பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை அவர் தெளிவா டீல் பண்றாரு.
அப்ப முதல் நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில படிக்கிற நிலை, அது பிரம்மச்சரியம்னு சொல்றோம். அடுத்து அவன் திருமணம் பண்ணி வாழ்வான், அது கிரகஸ்தம், தமிழ்ல இல்லறம்னு சொல்றோம். அடுத்து அவன் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு வீட்டுல மருமகன் வந்த உடனே வீட்டு பொறுப்ப ஒத்துல இருக்கிற சாவியை எடுத்து மருமகளை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே இருந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்க கூடாது. சின்ன சிறுசு இளத்துகள் நிம்மதியா வாழட்டும், நம்ம பாட்ட வாழ்ந்துட்டு போவோம், கிருஷ்ணா ராமான்னு போவோம், சிவனேன்னு போவோம்னு பேரணும். இந்த காலத்துல பல குடும்பங்கள்ல பிரச்சனை இல்லைன்னா பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டு அப்புறம் மருமகளை இருந்து ஆட்சி பண்ணதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நான் உலகத்துல வாழ்ந்தாச்சு, அனுபவிச்சாச்சு, இனி கிருஷ்ணா ராமன் போற வழிக்கு புளிய தண்ணி போவோம்னு போனோம். நிறைய பேர் போறதில்லை. அதனாலதான் குடும்பங்கள்ல குழப்பம். இப்படி மகன் கையில மருமகன் கையில பொறுப்பை கொடுத்துக்கிட்டு பிள்ளைகளை செட்டில் பண்ணிக்கிட்டு குடும்ப பாடத்தை எல்லாம் விட்டுக்கிட்டு தேர்த்தி கிடந்து குழஞ்சிட்டு கிடக்காம அவன் பிள்ளைகளை அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காக்க பார்த்து போறது, வனத்தை பார்த்து போறதுனால வான பிரஸ்தாசிரமம். பிரஸ்தம்னு போறது வனத்தை பார்த்து போறதுனால வானப்பிரஸ்தம். அடுத்தது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வீட்டை விட்டு போலாம். மகாபாரதத்துல நாம பாக்குறோம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தர்மபுத்திரர் ஆட்சி பண்ற, திருதராஷ்டிரன் காந்தாரி எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பீமன் அப்பப்ப பேசுறத திருதராஷ்டிரால பொறுக்க முடியல. அதனால அவரு வானப்பிரஸ்தம் போகலான்னு முடிவெடுத்து அவரும் காந்தாரியும் கிளம்புறாங்க. உடனே விதுரர் குந்தியும் சரி நாங்களும் வர்றோம் அப்படின்னு கிளம்பி போறாங்க அப்படின்னு பாக்குறோம். பிள்ளைகள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தாச்சு, ஆனா நம்ம இவ்வளவு நாளும் நம்ம வாழ்க்கை அனுபவிக்கல, இனிமேலாவது அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி அவர்கள் உட்கார்ந்து இருக்கல. திருவராசன் கிளம்புறவர் தான் புறவை கிளம்பி போயிட்டான் பிள்ளைகள் எல்லாம் விட்டுக்கிட்டு. அடுத்து சந்நியாசம், துறவு. இது அடுத்ததுதான் எடுக்கணும் இல்ல. பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்தும் எடுக்கலாம், கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்தும் எடுக்கலாம். வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு வந்துட்டு அப்புறமாவது எடுக்கணும். நிறைய பேரு அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. நாலாவது ஆசிரமத்துக்கு வர்றவங்க ரொம்ப சுருக்கம். ஆண்டவனுக்காகவே முழு நேரத்தையும் ஒதுக்கிறது, சாஸ்திரத்துக்காக வேண்டிய முழு நேரத்தையும் ஒதுக்கிறது. மனைவிக்கு கூட கணவனுக்கு கூட நேரம் கொடுக்காம இருக்கிற வாழ்க்கைக்கு சந்நியாசம், துறவு அப்படின்னு பேர். சந்நியசிய ஸ்ரவணம் குறியாத். சந்நியாசம் எடுத்த பிறகு சாஸ்திரங்களை கேட்பானாக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரே டியூட்டி சாஸ்திரங்களை கேட்கறது, படிக்கிறது. வேற டியூட்டி விரும்பினா செய்யுங்க, இல்ல செய்யாம இருக்க. இப்ப அர்ஜுனன் இடத்துக்கு வந்தா அவன் ஒரு தனி மனிதனாக பிரம்மச்சரியம் முடிச்சு கிரகஸ்தத்துல இருக்கிறான். ஒரு சமுதாய மனிதனாக அவன் ஒரு க்ஷத்திரியனாக இருக்கிறான். இந்த பிக்ஷை எடுக்கிறது 2 ஆசிரமத்துக்காரங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவன் பிக்ஷை எடுக்கலாம். உங்க ஊர்ல நினைக்கிறேன் சொன்னேன்னு நினைக்கிறேன், உபநயனம் பண்ண உடனே முதல்ல போய் அதே பிக்ஷை வாங்கணும். ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில தனி அப்படிங்கிற ஹரிஜன் கிட்ட போய் அவருக்கு பிக்ஷை எடுத்த வாங்கினார் அப்படின்னு. பொதுவாக பிரம்மச்சாரிகள் பிக்ஷை எடுத்து வாழ்வாங்க. பிரம்மச்சாரிகள் பிக்ஷை எடுக்கலாம். கட்டை நன்றே
பிக்ஷை புகினும் கற்கை நந்தே அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சன்னியாசி பிக்ஷை எடுக்கலாம். இந்த 2 ஆசிரமத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் பிக்ஷை எடுக்கிற அதிகாரம் அல்லது உரிமை உண்டு. கிரகஸ்தன் கண்டிப்பாக அடுத்தவங்கிட்ட போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கக்கூடாது. கிரகஸ்தனுக்கு கொடுக்கறதுதான் வேலை, வாங்குற வேலை கிடையாது. ஆனா இன்னைக்குள்ள சமுதாயத்துல வாங்குறதையே தொழிலா வச்சிருக்கிற கிரகஸ்தர்களும் இருக்காங்க. கிரகஸ்தர்கள் என்னைக்குமே கொடுக்க மட்டும்தான் செய்யலாம். உழைக்கணும், சம்பாதிக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கறதெல்லாம் கிரகஸ்தர்களுக்கு சொல்லப்பட்ட இது. நமக்கு இந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா அதனுடைய அதிகார அமைப்புல சில விஷயங்களை இல்லறத்துல வச்சிருக்கும், சில விஷயங்களை துறவரத்துல வச்சிருக்கும். அந்த அமைப்பு பார்த்தாலே தெரியும் யாரு என்ன பண்ணலாம், யாரு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. இனியவை கூறல், நல்ல இனிமையா பேசணும் அப்படிங்கிறது கிரகஸ்தத்துல வச்சிருக்கும். வாய்மை, உண்மையோடுதான் பேசணும் அப்படிங்கிறது துறவரத்துல வச்சிருக்கோம். சொல் வன்மை அப்படிங்கிறது ராஜாவுக்கு வச்சிருக்கோம், பொருள் அதிகாரத்துல கொண்டு வச்சிருக்கோம். நலம் புனைந்து உரைத்தல், பொய் வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது காமத்து பாலில் கொண்டு வச்சிருக்கோம், கலவியல்ல வச்சிருக்கோம். எல்லாம் பேசுறது சம்பந்தமானதுதான். வள்ளுவர் அத இன்னாருக்கு பிரிச்சு வச்சிருக்கிறார். அத மாதிரி இன்னைக்கு ஒரு சமுதாயத்தில் இதுல நிறைய குழப்பம் இருக்கு. 4 ஆசிரமம் 4 வர்ணம் எல்லாம் அது பல வகுப்புகள் போகும். நான் ஏற்கனவே இந்த விஷயங்கள் பேசியிருக்கிறேன், அந்த பதிவுகள் எல்லாம் இருக்குங்கிறாங்க. நீங்க அதை கேட்டு வைக்க நம்பிக்கை ரொம்ப ஆழமா போகல. இங்க அர்ஜுனன் க்ஷத்திரியன் வர்ண அடிப்படையில பிராமணன் கொடுக்கவும் செய்யலாம், வாங்கவும் செய்யலாம். சத்திரியர்கள் கொடுக்கத்தான் செய்யணும், வைசியர்கள் கொடுக்கத்தான் செய்யணும், சூத்திரர்கள் பத்தி அவங்களும் கொடுக்கத்தான் செய்யணும். பிராமணனுக்கு மட்டும்தான் வாங்கக்கூடிய அதிகாரமும் கொடுத்திருக்கு. ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியை சன்னியாசி மட்டும்தான் வாங்கலாம். இப்ப அர்ஜுனன் ரிவர்ஸ் போக முடியாது. அதாவது அவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு போக முடியாது, கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. இது ஒன்னே டாபிக், இனிமேல் ரிவர்ஸ் போக முடியாது. அப்படின்னு அடுத்தது எங்கெல்லாம் போலாம்? சன்னியாசத்துக்கு தான் போலாம். அப்போ நான் பிச்சை எடுத்தாலும் சாப்பிடுவேன்னா என்ன அர்த்தம்? நான் ஜாலியாரா போறேன்னு சொல்றான்னு அர்த்தம். நான் சண்டை போறல சாமியாரா போறேன்னு சொல்றாரு. அது அதனுடைய இம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருந்து நாம புரிஞ்சுக்கிற விஷயம். இவங்களை கொண்டு குருமார்களை கொண்டு காமங்களை, பொருள் இன்பங்களை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது ரத்தம் தொழில்களையே பொருள் இன்பங்களை அனுபவிக்கிறது மாதிரி. நச்சைதத்வித்மக்கதரம் நோபரியத யத்வா ஜயேம யதிவா நோ ஜயேயுஹு யானேவ ஹத்வா ந ஜீவிஷாமஹ. தேவஸ்திதா பிரமுகே தார்த்தராஷ்டிராஹ. இவனுக்கு பாசம் பொத்துட்டு வருது, தானாடா விட்டாலும் தன் சதையாடுன்னு சொல்லுவாங்க. பிரமுகே தார்த்தராஷ்டிராக, என் முன்னாடி தார்த்தராஷ்டிரர்கள் துரியோதனம், அயோக்கிய பயன் துரியோதனம் கூட்டம் இருக்கு. நான் இதுல இவன் தான் போன தேர்தல துர்புத்தே அப்படின்னு எல்லாம் சொன்னா, அதனுடைய வார்த்தையில நான் சொல்றேன். துரியோதன கூட்டம் என் முன்னாடி நிக்குது. எந்த துரியோதன கூட்டத்தை கொண்டுகிட்டு நாம வாழ விரும்ப மாட்டோமோ அந்த துரியோதன கூட்டம் நம்ம முன்னாடி நிக்குது.
மட்டும் இல்ல, நம்ம ஜெயிப்போமா அவங்க ஜெயிப்போமா தெரியாது. செய்த வித்மக கதரத் நோ கரியக எது வா ஜெயேம எதிவா நோ ஜெயேயு. நாம ஜெயிப்போமா அவங்க ஜெயிப்போமா சொல்ல முடியாது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்ததுன்னா இந்தியா ஜெயிக்குமா பாகிஸ்தான் ஜெயிக்குமா சொல்ல முடியுமா? முடியாது. சொல்லுவது யாரு? இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில தோல்வினா என்னன்னு தெரியாம வளர்ந்திருக்கக்கூடிய அர்ஜுனன். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தேவலோகத்துக்கு போய் கூட வித்தையெல்லாம் படிச்சுட்டு வந்த அர்ஜுனன். தபஸ் பண்ணி சிவபெருமான் கிட்டேயே பாசுபத அஸ்திரம் வாங்கின அர்ஜுனன். இப்படி ஒரு யுத்தம் வரும். அந்த யுத்தத்துக்காக வேண்டி 13 வருஷமா தன்னை தயார்படுத்தி வந்து நிற்கிற அர்ஜுனன். அவனாக்கு இப்படியெல்லாம் டயலாக் வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் சொல்லும் போது கிருஷ்ணனுக்கு மூஞ்சியை பார்த்துருப்பான் போல இருக்கு. கிருஷ்ணனாக ஒரு ஏழை சிரிப்பு போல சிரிச்சிருப்பாரு போல இருக்கு. எப்படி டயலாக் அடிக்கிறா, பயங்கரமா டயலாக் அடிக்கலையே அப்படின்னு அவருக்கு கேட்கற மாதிரி அவருக்கு தோணிருக்கும். அதனால கொஞ்சம் ஸ்ருதி இறங்குது அவருக்கு. கார்பண்யதோஷோபகத ஸ்வபாவஹ இச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாஹ யஸ்யேயஸ்யான் நிச்சிதம் ரோஹிதமே சிஷ்யஸ்தேகம் ஷாபிமாம் த்வாம் பிரபன்னம். கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவஹ. சரி சரி, என்ன அப்படி பார்க்காத, கொஞ்சம் எனக்கு கோளாறு ஆகி போச்சு. இறக்கம்ங்கிற பேர்ல என்னுடைய சுபாவத்தை நான் இழந்துட்டேன். நான் க்ஷத்திரியன், நான் ஆரியன், எது தர்மம் எது அதர்மம் தெரிஞ்சவன், இதுவரைக்கும் அந்த வாழ்க்கையில கடைபிடிச்சவனும் கூட கொஞ்சம் பிசையிட்டேன். தெரியுது எனக்கு, நீ பார்க்க பார்வையில எனக்கு தெரியுது. கொஞ்சம் பாசம் பாசம் நடுவழியில் கண்மறைத்திடும் அப்படின்னு ஒரு பாட்டு வரி இருக்கு. பாசம் என் கண்ணை மறைச்சிட்டது. கார்பண்ய தோஷம் உபகத ஸ்வபாவ. தர்ம சம்மூட சேதாக. தர்மத்தை பத்தி என்னுடைய மூளையில ஒரு குழப்பம் தேவை வந்துட்டது. அதனால சிஷ்யஸ்தே அகம். இவ்வளவு நேரம் பேசினா என்னுடைய உறவுகள் எல்லாம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுக்கோ. நான் இப்போ உன்னுடைய சிஷ்யன் ஆகிறேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுதான் பகவத்கீதை உருவானதுக்கு காரணம். டர்னிங் பாயிண்ட். நிறைய பேருக்கு சொல்லி கேட்பாங்க, சொல்லுவாங்க, ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும் கிருஷ்ணர் உபதேசம் பண்ணினார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஆளுக்கு நிறைய வியாக்கியானம் பண்ணுவாங்க. உண்மையான அர்த்தம் விடை இங்கதான் இருக்கு. அர்ஜுனன் சொல்றான், நான் உனக்கு சிஷ்யன் ஆகிறேன். எது சிறந்ததோ பிரூயி தன்னே, அதை எனக்கு சொல்வாயாக. நான் குழம்பிட்டேன், எனக்கு பாசம் கண்ணை மறைச்சிட்டது. நான் இப்ப சொந்த புத்தியில இல்ல, குடிகார மாதிரி ஆயிட்டேன். போதை பொருள் இந்த மில்க் சாப்பிட்ட மாதிரி ஆயிட்டேன். தமிழ்நாட்டில இப்ப எல்லாரும் மில்க் தானே சாப்பிடுறாங்க, அதனால நாமளும் அதே சொல்லுவோம். அந்த மாதிரி ஆயிட்டேன். மூளை சரியா வேலை செய்யல. அதனால நீ எனக்கு நல்ல அறிவு கொடு அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். அவனுடைய இந்த பாவனைதான் அவன் கிருஷ்ணன் கிட்ட சரணம் அடைகிறான். கிருஷ்ணனை குருவா பாவிக்கிறான். தன்னுடைய குறைபாடுகளை ஒத்துக்கிறான். என்னால மட்டும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது, நீயும் எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு கேட்கிறான். இந்த பாவனை ரொம்ப முக்கியமானது.
ஆன்மீக வாழ்க்கையிலையும் இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய அகங்காரத்தை நாம குருவினுடைய பாதத்துல, பகவானுடைய பாதத்துல வைக்கணும். அப்படி நாம சரணடைந்தால்தான் ஆன்மீகம் ஒர்க் அவுட் ஆகும். சைக்காலஜி செஷன் போறீங்க, கவுன்சிலிங், முதல்ல அந்த கவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அவங்க வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தான் வேலை நடக்கும். முதல்ல அவங்க சொல்றத நீங்க கேட்கறதுக்கு தயாராகணும். அதுக்கே பல செஷன் போயிருக்கும். நீங்க உங்களுடைய ஈகோவை விட்டு அந்த சைக்காலஜிஸ்ட் சொல்றத ஏற்றுக்கிடக்கூடிய, கண்ண மூடிட்டு ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் அது உங்களுக்கு எந்த அட்வைஸும் பண்ண மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நடந்தால்தான் பகவத்கீதை வேலை செய்ய ஆரம்பிக்கும். நாம சாஸ்திரத்துக்கு சரண்டர் ஆகணும், பகவானுக்கு சரண்டர் ஆகணும், அது சொல்ற கருத்துக்களுக்கு சரண்டர் ஆகணும். அப்பதான் அது வேலை செய்யும். இந்த இது மற்ற அறிவு மாதிரி கிடையாது, மற்ற கல்விகள் மாதிரி கிடையாது. இங்க இது ஒரு முக்கியமான பகுதி. நம்ம கிட்ட ஒரு சரணாகத மனப்பான்மை வர்றது. அடுத்த ஸ்லோகத்துல 2:8 அர்ஜுனன் அதை தெளிவாக்குறான். நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணம் இந்திரியாணாம் அவாப்ய பூமௌ வசபத்ரம் புத்தம் ராஜ்யம் சுராணாம் அபிச்சாதிபத்யம். எனக்கு வேற வழி தெரியல. நஹி பிரபஷ்யாமி யச்சோகம் உச்சோஷணம் இந்திரியானாம் மம அபனுத்யா. எது என்னுடைய இந்திரியங்களை வாட்டுகிற இந்த சோகத்தை நீக்குமோ அதை நான் காணல. இந்த உலகத்துல எதிரிகள் இல்லாத வளமிக்க ராஜ்யத்தை அறிந்தாலும், இல்ல தேவலோகத்தை சொர்க்கமே எனக்கு கிடைச்சாலும், அதை ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும், அதெல்லாம் என்னுடைய சோகத்தை நீக்கும்னு எனக்கு தோணல. இதுவும் நாம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம். கவலை, சோகம் அப்படிங்கிறது பதவியினால போகாது, பணத்தால போகாது, அதிகாரத்தினால போகாது, உற்றார் உறவுகளால போகாது. இதெல்லாம் நம்முடைய கவலையை நீக்கக்கூடிய வல்லமை உள்ளவை இல்லை. அதுதான் அர்ஜுனன் இங்க சொல்றான். இதுல ரெண்டாவது அத்தியாயம் 7வது ஸ்லோகம், அதாவது முந்தின ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான வார்த்தை நாம பார்க்க விட்டுட்டோம். பிரபன்னம், தாம் பிரபன்னம், உன்னை சரணடைந்த, தஞ்சமடைந்த எனக்கு அப்படிங்கிற வார்த்தை 7வது ஸ்லோகத்திலேயே சொல்லி 8வது ஸ்லோகத்துல என்கிட்ட நிறைய இருக்கு, நான் நல்லா படிச்சவன், எனக்கிட்ட திறமை இருக்கு, என்னால எவ்வளவு செல்வ வேணாலும் சம்பாதிக்க முடியும், எனக்கு உற்றார் உறவினர்கள் இருக்காங்க, இப்படி இதெல்லாம் இருந்தாலும் இது எதுவுமே என்னுடைய சோகத்தை போக்காது. இந்த கிளாரிட்டி, தெளிவும் நமக்கு வரணும். நம்ம நிறைய பேரு நமக்கு எல்லாருக்கும் கவலை இருக்கு, பிரச்சனை இருக்கு. நாம நினைக்கிறோம் 1000 சம்பாதிக்கிற இடத்துல 1 லட்சம் சம்பாதிச்சா பிரச்சனை சரியாயிடும், ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் பண்ணா பிரச்சனை சரியாயிடும், அல்லது வட்டத்துல இருந்து முதலமைச்சர் ஆகிட்டா பிரச்சனை சரியாயிடும், இப்படி எல்லாம் நாம நினைக்கிறோம். ஆனா கவலை அப்படிங்கிறது இதனால எல்லாம் தீராது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். கவலை அப்படிங்கிறது வேற, துன்பம் அப்படிங்கிறது வேற.
நான் ஏற்கனவே இதை சொல்லாம இருந்தா மறுபடியும் சொல்றேன், சொல்லி இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். துன்பம் வேற, கவலை வேற. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே அவங்களுடைய தலையெழுத்து அனுசரிச்சு விஷயங்கள் நடக்கும். நீங்க யாருக்கு பிறக்கணும் அப்படிங்கிறது, நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறது, உங்களுக்கு எந்த விஷயத்துல டேஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முடிவு பண்ணப்பட்டது. பொதுவாக நாம ஜென்ம போக மரண அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய தலையெழுத்து அப்படிங்கிறது சில விஷயங்களை முடிவு பண்ணது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். இந்த இடத்துல நிறைய பேருக்கு தெளிவு இருக்காதுங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நம்முடைய தலையெழுத்தே முடிவு பண்ணு ஒரு கோஷ்டி இருக்கு. அந்த கோஷ்டியும் தப்பு. எல்லா விஷயமும் நம்முடைய தலையெழுத்து முடிவு பண்றது இல்லை. எந்த விஷயத்தையும் நம்முடைய தலையெழுத்து முடிவு பண்றது இல்லைன்னு ஒரு கோஷ்டி இருக்கு. அந்த கோஷ்டியும் சரியில்லை. நாம அதுக்கு நடுவில் ஒரு பாதை வச்சிருக்கிறோம். என்னென்ன விஷயங்கள் தலையெழுத்தால முடிவு பண்ணப்படுதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்தந்த விஷயங்கள் தலையெழுத்தால முடிவு பண்ணப்படுது. நமக்கு தலையெழுத்து மட்டும் இல்ல, செயல் சுதந்திரம், ஃப்ரீ வில்லும் பகவான் கொடுத்திருக்காரு. முக்கியமா மனுஷனுக்கு. பாருங்க, உலகத்துல உயிர்கள் எல்லாம் பிறந்திருக்கு. நாமளும் உயிர்தான், ஒரு தாவரமும் உயிர்தான். தாவரம் அது எப்படி டிசைன் பண்ணப்பட்டதோ, எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணப்பட்டதோ அப்படியே இன்னைக்கும் வாழுது. ஏதோ சின்ன எவல்யூஷன் இருக்கலாம். எல்லா உயிர்களும் அப்படி அது எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணப்பட்டதோ அப்படிதான் வாழுது. ஆனா மனுஷனை பாருங்க, முதல்ல அவன் மிருக மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான். அப்புறம் குறைகள், குடிசைகள், மாடி வீடு அப்படின்னு வாழ ஆரம்பிச்சுட்டான். கிடைச்சத தின்னுட்டு இருந்தான். அப்புறம் அதை பக்குவப்படுத்தி சாப்பிட ஆரம்பிச்சான். இப்ப அதுலயே நிறைய வெரைட்டி எல்லாம் கொண்டு வந்துட்டான். இப்ப அவன் சாப்பிடுறதுல என்ன வைட்டமின் இருக்கு, புரோட்டீன் இருக்கா, கார்போஹைட்ரேட் இருக்கா, இதெல்லாம் டீட்டெயில் அவனுக்கு தெரியும். இது போய் உடம்புல என்னென்ன வேலை செய்யணும்னு தெரியும். மனுஷன்கிட்ட மட்டும் இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லாங்க மனுஷங்களுக்கு 6வது அறிவு இருக்கு அதனால அப்படின்னு. மனுஷங்க ஃப்ரீவில்லோட படைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களால அவுட் ஆஃப் த பாக்ஸ், கடவுள் பண்ண ப்ரோக்ராமிங் தாண்டியும் சிந்திக்க முடியும், காரியங்களை செய்ய முடியும். இயற்கையை தனக்கு ஏற்றது மாதிரி அவங்க வளர்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி மனுஷனுக்கு இருக்கு. அதனால மனுஷன் ஒரு யூனிக். அதனால்தான் சொல்லுவாங்க, ஜந்துனாம் நரஜென்ம துர்லபம். மனுஷனா பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் அறிவு, மானிடராய் பிறத்தல் அறிவு. அதனால நமக்கு கிடைக்கிற மனித பிறவிங்கிறது நாம செய்யற புண்ணியம். நம்ம நிறைய பேரு அதனுடைய அருமையை உணர்றது இல்லை. கிடைக்காம கிடைச்ச இந்த பிறவிய நாம எவ்வளவு மேக்சிமத்துக்கு பயன்படுத்தி நமக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா வாழறதும், எந்த ஞானத்தை அடைஞ்சா நாம் நிம்மதியா வாழலாமோ அந்த ஞானத்தை அடைய முயற்சி பண்றதும், மேற்கொண்டு பிறப்பு இறப்புங்கிற தொடர்புக்குள்ள வராம இருக்கிறதுக்கான வழியை தேடுறதும், இப்படி ஆக்கப்பூர்வமா நாம இந்த நிலையை செலவழிக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமா நிறைய பேரு அப்படி மிருகங்கள் மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அதனால வள்ளுவர் சொன்னாரு,
அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னாரு. இன்னொரு இடத்துல மகன் எனல் மக்கள் பதவி எனல் அப்படின்னாரு. இன்னொரு இடத்துல மா விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குனூர் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்றார். மாவும் மாக்களும் ஐயறிவினவே அப்படின்ட்டு தொல்காப்பியரும் சொல்றார். ஓரறிவுனா என்ன, ரெண்டு அறிவுனா என்ன அவர் வருஷப்படுத்தி சொல்லும் போது, அஞ்சாவது அறிவு சொல்லும் போது விலங்குகளும் மனுஷன்ல விலங்கு மாதிரி இருக்கிறவனா அப்படின்ட்டார். அப்போ மனிதனுக்கு மதி திடீர்னு ஒண்ணு இருந்தாலும் மதின்னு ஒண்ணு இருக்கு. அதை பயன்படுத்தி அவன் சில காரியங்களை செய்ய முடியும், தன்னை இம்ப்ரோவைஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு முக்கியமான இதை நம்ம ஃப்ரீவில் அப்படின்னு சொல்றோம். அதாவது விலங்குக்கு ஒரு ப்ரோக்ராமிங் இருக்கு, அது அதுக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யும். அதை தாண்டி அதால யோசிக்க முடியாது. உங்களை ஒருத்தன் தாக்க வந்தால் விலங்குகளுக்கு அதோட வலிமை கூடினாலும் அது ஓடும், இல்லைன்னா எதிர்த்து முயற்சி பண்ணும். மனிதன் அப்படி இல்லை. ஒரு கண்ணத்தை அடைந்தால் மறுகண்ணத்தை கூட காட்டப்போறோம். இப்படிலாம் டயலாக் கொடுத்தவங்க இருக்காங்க, ஆனால் நான் டயலாக் விட்டேன், அவ்வளவுதான். நீங்க எப்படி ரியாக்ட் பண்றது, உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றது அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. விலங்குகளுக்கு அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அந்த ப்ரோக்ராமுக்குள்ளதான் அவர்கள் செயல்பட முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால நீங்க மனுஷனா பிறந்ததுனால உங்களால குரு கிட்ட சாஸ்திரத்துக்கிட்ட போய் சரணடைய முடியும், உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியும், உங்களுடைய அறிவை மேம்படுத்த முடியும், மற்றவங்களுடைய அனுபவத்தை நீங்க பெற்றுக்கிட்டு அதை உங்களுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்த முடியும். அட்வான்டேஜ் மனிதனுக்கு இருக்கு. அர்ஜுனன் இங்க மனுஷனா பிறந்ததுக்குள்ள அட்வான்டேஜ பயன்படுத்திக்கிறான், கிருஷ்ணனை சரணடைகிறான். அந்த கான்டெக்ஸ்ட சஞ்சயர் சொல்றார். சஞ்சய உவாச்ச ஏவம் உக்த்வா ரிஷிகேஷம் குடாகேஷ பரந்தப நயோத்ஸ்யைதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணீம் பபூவஹ தமுவாச்ச ரிஷிகேஷः தகசன்னிவ பாரத சேனையோருபயோர்மத்யே விஷீதந்தமிதம் வசஹ. இப்படி கிருஷ்ணன் கிட்ட சொல்லிட்டு அர்ஜுனன் இந்த இடத்துல உங்க புஸ்தகத்துல முதல்ல அது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பொதுவா நீங்க உங்கள்கிட்ட ஏற்கனவே புஸ்தகம் இருக்குதுன்னா அந்த புஸ்தகம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புஸ்தகம் இல்லை அப்படின்னா வீரதோறும் கீதை அப்படின்னு தமிழ்ல கீதா ஹோம் ஸ்டடி அப்படிங்கிற பெயர்ல இங்கிலீஷ்ல பூஜ்ய சுவாமிஜி அமெரிக்கால நடத்த கிளாஸினுடைய புத்தக வடிவம் கிடைக்கும். அதுல பல விஷயங்கள் ரொம்ப விரிவாக அலசப்பட்டிருக்கும். விரிவாக வேணும்னு நினைக்கிறவங்க அந்த புஸ்தகத்தை பயன்படுத்திக்கலாம். நான் நிறைய புஸ்தகம் பார்த்திருக்கிறேன், அதுல அந்த புஸ்தகம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு தொடக்க நிலையில உள்ள நுழையிறவங்களுக்கு. இல்ல எனக்கு சம்ஸ்கிருதம் எல்லாம் தெரியும், நான் ரொம்ப அட்வான்ஸ்டு லேர்னர் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா அவங்க சங்கர பாஷ்யம் புஸ்தகங்கள் வாங்கி படிக்கலாம். இதுல இந்த ஸ்லோகத்துல பரந்தப
அப்படின்னு உங்க புஸ்தகத்துல இருந்தால் அதை நீங்க திருத்திக்கணும். அதுக்கு அடுத்தது 2 புள்ளி வைக்கணும். செமிகோலன்னு சொல்லுவாங்க. பரன் தபக அப்படின்னு திருத்திக்கணும். ஏன் அப்படின்னா பரன் தப அப்படின்னா சஞ்சயன் சொல்றாரு, அவர் பரன் தபன்னு சொல்லி இருந்தா அவர் அங்க குறிப்பிடுறது திருதராஷ்டிரன். அந்த குருகனை பார்த்து அவன் பிள்ளையே பயப்படல, சபரி பயப்படல, கர்ணம் பயப்படல. அப்படி இருக்கும்போது எதிரி பயப்படுவானா? எதிரிகளை எரிப்பவனே, எதிரிகளை வாட்டுபவனேன்னு அர்த்தம். திருதராஷ்டிரனை பார்த்து எதிரிகளை எரிப்பவனே வாட்டுபவனேன்னு சொல்ல முடியாது. அது அர்த்தம் உள்ள சொல்லாக இல்லை. 2 புள்ளி வச்சீங்கன்னா அது 1st கேஸா மாறிடும். தப்பா அப்படின்னா 8th கேஸ். 2 புள்ளி வச்சுட்டீங்கன்னா அது 1st கேஸா மாறிடும். 1st கேஸா மாறினா அது குடாகேசக அப்படிங்கிறது கூட போய் சேரும். குடாகேசகன்னா ரொம்ப பிராம்பானவன், நான் எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அந்த நேரத்துல செய்கிறவன் அப்படின்னு அர்த்தம். திருவள்ளுவர் சொல்லுவார், தூங்காமை கல்வி துணிவுடைமை 3 நீங்கா நிலநாள்பவர்க்கு. தூங்காமைனா செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்துல செய்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அது அர்ஜுனனை குறிக்கிறதா போய் மாறும். அது ஒரு திருத்தம். உங்க புஸ்தகத்துல வேற விதமா இருந்தா அதுல விசர்க்கம்னு சொல்லுவாங்க. அதை சம்ஸ்கிருதத்துல இந்த குடாகேசக அதுல 2 புள்ளி வச்சுட்டாங்களோ அதே மாதிரி 2 புள்ளி பரந்தபக பரப்பு நீங்க வச்சுக்கணும். கிருஷ்ணன் கிட்ட இப்படி சொல்லிட்டு அர்ஜுனன் சும்மா உட்கார்ந்துட்டான். அப்படி உட்கார்ந்த அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் வேணாலும் இருக்கலாம், பல அர்த்தமும் இருக்கலாம். அது பரிகசிக்கிற சிரிப்பாகவும் இருக்கலாம், அல்லது எப்படியெல்லாம் நல்ல நியாயம் பிறந்தாமா, எங்கிருந்து எல்லாம் போயிடுச்சா, இவரெல்லாம் நல்லா தானே இருந்தா அப்படிங்கிற ஒரு சிரிப்பாகவும் இருக்கலாம். அல்லது சரி இவன் காரணமா வச்சு இவன் மூலமா இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய வித்தைய ராஜ வித்யா ராஜகுஹ்யம் அத சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற சந்தோஷமாவும் இருக்கலாம். எப்படியோ கிருஷ்ணன் இவ்வளவு நடந்தும் கிருஷ்ணனுடைய முகத்துல புன்சிரிப்பு மாறல். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு சோகமான கிருஷ்ணனை நீங்க பார்க்கவே முடியாது. விளையாட்டும் வினோதமாகவும் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் தான் எப்பவும் பார்க்க முடியும். இங்கேயும் கிருஷ்ணன் ஒரு சிரிப்போட பேச ஆரம்பிக்கிறார். இங்கதான் நாம பகவத்கீதைய தொடங்குறோம். இனிமேல் பகவத்கீதை கிளாஸ் அவன் மாதிரி போகும். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் எத்தனை நாள் ஆகும், எத்தனை கிளாஸ் ஆகும், எத்தனை மணிக்கூர் ஆகும் சொல்ல முடியாது. அது வாய்ப்பு போல வசதி போல போகும். இதுவரைக்கும் ஓடுனது மாதிரி வகுப்பு ஓடாது. இனிமேல் உள்ள ஒவ்வொரு விஷயமும் நாம எவ்வளவு புரிஞ்சுக்கிறோமோ, எவ்வளவு உள்வாங்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும், பக்குவத்தை கொண்டு வரும், நிம்மதியை கொண்டு வரும். ஒரு பூ மலர்றது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மலர வைக்கக்கூடியது இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள். இதுல ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, பிள்ளைகளை முதல்ல எல்கேஜியில கொண்டு விடணும். பழைய காலத்துல 1ஆம் கிளாஸ்ல விடுவாங்க, அதுவும் சரியான முறை. 5 வயசுக்கு முன்ன பிள்ளை, 6 வயசுக்கு முன்ன. பழைய காலத்துல எப்படின்னா இப்படி காரை தொடரும். பள்ளிக்கூடத்தை கொண்டு போனாலும் அங்க சேர்க்கிறவங்க காரை தொட சொல்லுவாங்க. காரை தொடரலைன்னா இல்ல பிள்ளைங்க 6 வயசு ஆகல, வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. பழைய காலத்துல இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு
சயின்டிஸ்டுக்கே தெரியாத ஒரு சயின்ஸ், அது நம்முடைய முன்னோர்களுக்கு தெரியும். கை கால தொடரணும்னா 6 வயசு ஆயிருக்கணும் அப்படிங்கிறது. 6 வயசு ஆன பிறகுதான் பாடம் நடத்தணும். அது வரைக்கும் பிள்ளைகள் நல்லா விளையாடட்டும் அப்படின்ட்டு, அப்பா அம்மா கூட வளரட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சீரழிவு, பல பேர் அதை ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை, இந்த தப்பை உணரவே இல்லை. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அஸ்திவாரத்தில் ஏற்படக்கூடிய இந்த கோளாறு. அதாவது குழந்தைகள் அப்பா அம்மாவால வளர்க்கப்படணும். துரியோதன மாதிரி காந்தாரி வளர்த்தாலும் நாசமா போயிடும். குந்தி மாதிரி குந்தி பாண்டவரை வளர்த்தா நல்லா இருந்தாலும் பிள்ளைகள். அம்மா புரிந்து பிள்ளைகளை வளர்க்க முடியாது, பிள்ளைகள் நாசமா போச்சு. அதனால அம்மா அப்பா பிள்ளைகளை வளர்க்கணும். அது 5-6 வயசு வரைக்கும் பிள்ளைகள் அம்மா அப்பாவோட வளரணும். அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைகளுடைய சைக்காலஜி வளராது. குழந்தைகளுடைய சைக்காலஜி ஒரு ஸ்ட்ராங்கான சைக்காலஜி, பிரச்சனைகளை எதிர்கொள்றது, துன்பங்களை தாங்கிக்கிறது, ஒரு இன்டெலிஜென்ட், இது எல்லாமே அப்பா அம்மாட்ட வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சிகளும் ஒத்துக்குது. இனி குழந்தைகளை சின்ன வயசுலயே போயிட்டு இந்த ஸ்மார்ட் கிளாஸ், ஏதோ ஒரு நாட்டில் ஸ்மார்ட் கிளாஸ் வச்சாங்களாம். இன்னைக்கு அந்த நாட்டில் உள்ள பிள்ளைகள் ஒன்றுக்கும் உடல் வளர்ச்சி இல்லை, கைகால் வளர்ச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு 5 வயசு வரைக்கும் கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சின்ன குட்டியா இருக்கிறது ஓடி சாடி துள்ளி விளையாடும். எவ்வளவுக்கு எவ்வளவு அது ஓடி சாடி துள்ளி விளையாடுதோ அந்த அளவுக்கு பிளட் சப்ளை அதிகமாகும். உடல் தசை வளர்ச்சி, நரம்பு வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி எல்லாமே அதிகமாகும், மூளை வளர்ச்சி உட்பட. அதையெல்லாம் நாம குழந்தைகளுக்கு கொடுக்காம கிடைக்காம ஆக்குறோம் அப்படிங்கறத உண்மை. 6 வயசு வரை ஒரு குழந்தை அப்பா அம்மாவோட வளர்ந்ததுன்னா அந்த குழந்தை வயசான காலத்துல அப்பா அம்மாவை வச்சு சோறு விடும், தண்ணி கொடுத்தும் சோறு போடும். இந்த 1 வயசு 2, 1.5 வயசுல பால்வாடி ட்ரெஸ்ல கொண்டு போட்டீங்கன்னா நீ யாரோ நான் யாரோ அப்படிதான் அந்த புள்ள வளரும். நான் உனக்கு எந்த விதத்திலையும் நன்றி கடன் பட்டவன் இல்லை. எனக்கு நான் படிச்சாச்சு, இன்ஜினியரிங் முடிச்சாச்சு, டாக்டர் முடிச்சாச்சு, எனக்கு சென்னையில வேலை கிடைக்குது, அல்லது டெல்லியில வேலை கிடைக்குது, இல்லது அமெரிக்கால வேலை கிடைக்குது, ஆஸ்திரேலியா வேலை கிடைக்குது, நான் போயிட்டே இருக்கிறேன். என்ன பெருத்த பாவத்துக்கு படிக்க வச்ச வேலை வாங்கிட்டு வந்த முடிஞ்சு போச்சு, அந்த கடன் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நன்றி வளர்ச்சி எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற குணம் தான் அந்த குழந்தைகிட்ட இருக்கும். மட்டுமில்லை, இன்னும் நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வர்றதுக்கு இது ஒரு காரணம். அது வந்து பையன்கள் ஒரு கூட்டு குடும்பம் இருக்கும், ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து வளருவாங்க, ஷேர் பண்ணி வளருவாங்க. விட்டு கொடுத்து வளர்றது, ஷேர் பண்ணி வளர்றது, இதெல்லாம் இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட இல்ல. தனித்தின்னி மக்க வளர்ப்பானா, தின்னி கோழி வளர்ப்பானான்னு ஒரு சொல் வழக்கு உண்டு. அது மாதிரி ஒரே பிள்ளை, அது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். ஒரு வீட்டுல குழந்தை பேசலைன்னாங்க, நான் சொன்னேன் நீங்க இன்னொரு பிள்ளை பெற்று போடுங்க, பிள்ளை பேசும் அப்படின்னு. குழந்தை சாப்பிடலைன்னாங்க, நான் வந்து இன்னொரு குழந்தை பெற்று போடுங்க சாப்பிடுவோம் அப்படின்னு. இன்னொரு பிள்ளைகளோட போட்டி போடும். அது போட்டி மனப்பான்மை குழந்தைகளை பேச வைக்க சாப்பிட வைக்கும். இதெல்லாம் நாமளே யார தனக்கு தலையில மண்ணள்ளி போடுறது மாதிரி நாமளே நம்ம தலையில மண்ணள்ளி போடுற வேலைய இன்னைக்கு ஒரு சமுதாயம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கண்ணு கட்ட போற சூரிய நமஸ்காரம் சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு டீனேஜ் எல்லாம் வந்த பிறகு பிள்ளைகளை திருத்தணும், பிள்ளைகள் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்க வைக்கணும்னு தான் நினைக்கிறோம். வாய்ப்பே இல்லை ராசா, வாய்ப்பே இல்லை. இங்க குழந்தைகள் பொதுவா 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு இப்படி படிச்சு
மேல் வகுப்புக்கு வருவாங்க. அது மாதிரி வேதம் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, முதல்ல கர்ம யோகம், அப்புறம் பக்தி யோகம் அல்லது உபாசனா, அதுக்கப்புறம் ஞான யோகம். இந்த மாதிரி வேதம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பொதுவா நிறைய நூல்கள் அப்படிதான். பொதுவா இப்ப நாங்கெல்லாம் கோர்ஸ் படிக்கும் போது எங்களுக்கு பகவத்கீதை ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஒரு 6 மாசம் 8 மாசம் வேற பல விஷயங்களை சொல்லி தந்துட்டு அஸ்திவாரம் போட்டுட்டு அப்புறம்தான் பகவத்கீதைக்குள்ள நுழைவாங்க. வழக்கமா என்னுடைய பகவத்கீதை கிளாஸே நான் பகவத்கீதை உள்ள நுழைகிறதுக்கு ஒரு சில வருஷங்கள் ஆகும். நீ என்னுடைய பழைய வகுப்புகள் போய் கேட்டீங்கன்னா தெரியும். 70 வயசு 90 கிளாஸ் 70 கிளாஸ் 90 கிளாஸ் எடுத்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்த ஆன்லைன் கிளாஸ். ஆனா நான் 2வது அத்தியாயத்துக்குள்ளதான் நுழைஞ்சிருந்தேன். ஏன்னா திட்டத்துக்கு நம்ம பகவத்கீதைக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா, அஸ்திவாரம் இல்லாம வந்துட்டோம்னா பகவத்கீதை நிறைய விஷயம் புரியாது. அதனால நான் அஸ்திவாரத்துக்கு போட வேண்டியிருக்கும். இங்க கிருஷ்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னா, எடுத்த உடனே PhD பாடம் தான் நடத்த போறாரு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். எனக்கு மனசுக்குள்ள நிறைய பழக்கம் இருக்குது. நம்ம பகவத்கீதையை ரீஅரேஞ்ச் பண்ணிடுவோமா, முதல்ல 13வது அத்தியாயம் போய் அப்புறம் அது தொடர்புள்ள விஷயங்கள் 14, 15, 16 எல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரிவைன்ஸ் கர்ம யோகம் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வருவோமானதான் எனக்கு தோணுச்சுது. கடைசியில நான் என்ன செட்டில் ஆகிருக்கிறேன் அப்படின்னா, பகவத்கீதை சொல்ற வரிசையிலே போவோம் அப்படின்னு நான் செட்டில் ஆகிருக்கிறேன். அந்த வரிசையில நம்ம போறோம். சில விஷயங்கள் உங்களுக்கு ஓவர் டோஸ் ஆகவோ அன்னைக்கு மேல போறது மாதிரியோ இருந்தா ஒன்றும் கவலைப்படாதீங்க. கிருஷ்ணன் எடுத்த உடனே ஒரு உச்சாணி கொம்ப பத்தி பேசுறாரு, ஞான யோகம் பத்தி பேசுறாரு. ஏன் அப்படின்னா, அர்ஜுனன் பெரிய அறிவாளி மாதிரி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தான். அவன் அறிவாளி மாதிரி பேசுனதுனால கிருஷ்ணன் நீ ஒன்றும் அறிவாளி கிடையாது, அறிவாளினா இப்படி இருப்பான், இப்படியா இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணன். முக்கியமா இந்த 2வது அத்தியாயம் அந்த மாதிரிதான் திசை. அதனால கொஞ்சம் நீங்க ஏதாவது புரியல கஷ்டமா இருக்குன்னா கொஞ்சம் பொறுத்துக்க வேணும்னா, இறுதியா நமக்கு புரிய வேண்டிய விஷயம் இதுதான். இது புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில நிரந்தரமான நிம்மதி வரும். மற்றது அர்ஜுனனுக்குன்னு நிறைய உபதேசங்கள் பண்றாரு. கர்ம யோகம், பக்தி யோகம் அதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் அர்ஜுனனுக்கு சொன்னது, அவனுக்கு பிராக்டிகலா கடைபிடிக்கிறதுக்காக சொன்னது. அது தற்காலிகமான நிம்மதியை தரும். நிரந்தரமான நிம்மதிய ஞான யோகம் தான் தரும். கிருஷ்ணன் இப்ப பேச போறதான் தரும். அதனால அது ஒரு கேரியட், ஒரு முன்னெச்சரிக்கை சொல்லி வைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஸ்லோகத்தை அடுத்த வகுப்புல இருந்து தொடங்குவோம்னு நினைக்கிறேன். பட்சாவை தொடங்குவோம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஒரு கேள்வி போட்டிருந்தது. ஹரி ஓம். அந்த சுவாமி கவலை துன்பம் அந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் டெப்தா சொல்ல முடியுமா சுவாமிஜி? அதாவது வாழ்க்கையில துன்பங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும். நாம கீதையிலையும் பிறகு பார்க்க போறோம் பல இடங்கள்ல. தலையில் இருந்தா தலைவலி இருக்கும், மூக்கல் இருந்தா தலைவலி இருக்கும், இடுப்பு இருந்தா இடுப்பு வலி இருக்கும், முட்டு இருந்தா முட்டு வலி இருக்கும். இது எல்லாம் துன்பம் அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம கொண்டு வரோம். கவலைனா என்ன அப்படின்னா, ஐயோ எனக்கு தலைவலிக்கே, எனக்கு தலைவலிக்கே, எனக்கு தலைவலிக்கே, இருக்கிற ஆளுக்கு தெரியும் எனக்கு தலைவலிக்கே, எனக்கு தலைவலிக்கே அப்படின்னு சொல்லிட்டு காப்பி கொடுத்தியா, இந்த டாக்டர் கூட்டிட்டு போனியா, இருக்கிற ஆளுக்கும் தலைவலி இருக்கு சொல்றது. ஒரு பிரச்சனைய துன்பத்தை கவலையா மாற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. துன்பத்தை துன்பங்கிற அளவுல மட்டும் நாம டீல் பண்ணோம்னா அது நம்மள பாதிக்கவே பாதிக்காது. அது பெரிய பாதிப்புகளையும் அது ஏற்படுத்தாது. துன்பத்துக்கு சொல்யூஷனும் உண்டு. தலைவலிக்கு மருந்து உண்டு. இந்த கவலை அப்படிங்கிறதுக்கு பொதுவாக மருந்து கிடையாது. அது வேதாந்தத்தை தவிர வேற மருந்து கிடையாது. துன்பத்தை அடிப்படையாக வைத்து
நாம உருவாக்கிக்கிறதுக்கு கவலைன்னு பேரு. பக்கத்து வீட்டுக்காரன் டிவி வச்சிருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருக்கிறான். இப்ப நமக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியமா இருக்கிறோம், புத்தி சுவாதீனத்தோட இருக்கிறோம். என்ன பண்றோம்? பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி இருக்கிறானே, அந்த பக்கத்து வீட்டு பையன் எல்லாரும் நல்லா படிக்கிறானே, இன்னொருத்தர் என்னோட ஐயோ சம்பாதிக்கிறானே, இதெல்லாம் நம்ம கவலைப்படுறது. இப்ப கவலைப்படுறது துன்பத்தினால கவலை வரலாம், ரெண்டாவது அளவுக்கு தெரியும் கூட சொல்லலாம். துன்பமே இல்லாமலும் கவலைப்படலாம். கவலை அப்படிங்கிறது அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, அதுக்குன்னு ஒரு தனித்தரமா வேணும் கவலைப்படுறதுக்கு. இப்ப அர்ஜுனன் இங்க சோகம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். நம்ம சமஸ்கிருதத்துல அந்த சோகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். கிருஷ்ணன் அந்த வார்த்தை பயன்படுத்த போறாரு. எச்சோகம் உச்சோஷனம் இந்திரியானம் அது அர்ஜுனனுடைய வார்த்தை. கிருஷ்ணன் அசோச்சான் அன்வசோச்சஸ்தம் ஆரம்பிக்க போறார். முடிக்கும் போதும் மாட்டுச்ச சர்வதர்மான் பரித்தியஜன்னு சொல்லி தொடங்கி மாட்டுச்சன் முடிக்க போறார். அதனால கவலைப்படாமல் வாழ்வது எப்படி அப்படிங்கிறதா நாம பகவத்கீதையில பார்க்க போறது. கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில நம்முடைய கர்மம் அனுசரிச்சு வரும். கவலைங்கிறது நாம உருவாக்கிக்கிறது. இப்போ இன்னென்ன விஷயங்கள் பண்ணனா நமக்கு அது துன்பத்துல வரும், இன்னென்ன விஷயங்கள் பண்ணா நமக்கு துன்பம் வராது. இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியும். ஆனா கவலை அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது நாமளாக கிரியேட் பண்றது. பொதுவா நாம 2 விதமான சத்தியம் சொல்லுவோம். ஒண்ணு வியாவகாரிய சத்தியம், இனி ஒன்று பிராதிபாசிக சத்தியம். 3வது ஒண்ணு இருக்கு, அதை பிறகு பார்த்துக்கலாம். இதுல வியாவகாரிய சத்தியம்னா என்ன அப்படின்னா, ஏன் முன்னாடி ஒரு பூ இருக்கு, ரோஜா பூ இருக்கு, ஏன் முன்னாடி ரோஜா பூ இருக்கு, அதுதான் இருக்கு. பிராதிபாசிக சத்தியம்னா என்ன அப்படின்னா, என் முன்னாடி இருக்கிற பொருள்ல நான் சில விஷயங்களை எண்ணி பார்க்கிறது. அது அழகா இருக்கு, அழகு இல்லாம இருக்கு, மனமா இருக்கு. மனம் ரோஜா பூ மனம் இருக்கும், அந்த விஷயத்துல வராது. ஒரு மனுஷன் எடுத்துக்குவோம், இந்த மனுஷன் நல்லவன், இந்த மனுஷன் கெட்டவன். இதெல்லாம் நம்ம ஏமாற்றி ஒரு மனுஷன் நம்ம முன்னாடி இருக்கிற அவ்வளவுதான் உண்மை. அவன் நல்லா கெட்டவனாவும் இருக்கலாம். ஆனா நம்ம அது எதுவும் தெரியாமலேயே இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அழகா இருக்கான், இவன் அழகா இல்லாம இருக்கான், இவன் அறிவாளி அறிவாளி இல்ல, இந்த மாதிரி நாமளாக கற்பனை பண்றது. இது கொஞ்சம் நல்ல புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சாயந்தர வேலையில ஒரு கயிறு கிடக்குது, அந்த கயிறை நம்ம பாம்பா பார்க்கணும். இது பிரமை பிராதிபாசிகம் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கறது வியாவகாரிகம், பாம்பா பார்க்கறது பிராதிபாசிகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பிராதிபாசிகம் தான் நம்முடைய பிரச்சனைக்கு காரணம். இப்ப பிராதிபாசியத்தை அடிப்படையாக வச்சுதான் நமக்கு கவலை உருவாகுது. வியாவகாரியம் நமக்கு கவலையை தராது. துன்பம் எப்படி நமக்கு கவலையை தராதோ அதே மாதிரி வியாவகாரியமும் நமக்கு பிரச்சனையை தராது. நம்முடைய கற்பனை தான் நமக்கு பிரச்சனை தர்றது அப்படிங்கிறதுதான் நாம் போக போக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கண்டுபிடிக்க போற உண்மை. அதுல இருந்து நம்மள ஆப்ஜெக்டிவா மாற்ற, சப்ஜெக்டிவா இருக்கிற நாம எப்படி ஆப்ஜெக்டிவா மாறுறது, ஒரு 3ஆம் மனுஷனா எப்படி விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறது, ஒதுங்கி நின்று எப்படி விஷயங்களை பார்க்கறது அப்படிங்கிற கலையை தான் நம்ம கத்துக்கணும். அதத்தான் ஆர்ட் ஆஃப் லிவிங், வாழும் கலை அப்படின்னு சொல்லணும்னா சொல்லிக்கலாம். அதனால கவலை அப்படிங்கிறது நாம ஒரு பொருளை இழக்கிறதுனாலையும் வரலாம், இழந்தோன்னு கற்பனை பண்றதுனாலையும் வரலாம். ஒரு துன்பத்தை நாம அனுபவிக்கிறதுனாலையும் வரலாம், அனுபவிக்கிறதுனால கற்பனை பண்றதுனாலையும் வரலாம். சில பேருக்கு எனக்கு நோய் இருக்குன்னு நினைப்பாங்க. எல்லா செக்கப்பும் பண்ணா அந்த அளவுக்கு நோயே இருக்காது, அந்த நோய் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நாம ப்ரூடிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க.
இந்த மாதிரி மனப்போக்குக்கு நம்ம கவலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். சோகம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல சொல்றோம். துக்கம் அப்படிங்கிறது தமிழ்ல துன்பம் அப்படின்னு சொல்றோம். தெளிவாச்சுதா? நன்றி சுவாமி. வேற ஒரு கேள்வி எழுதி கொடுத்தாங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அந்த கேள்வி பார்த்துட்டு what are the activities should be followed to increase punya? How to balance papa? We didn't know what our papa we had done knowingly or unknowingly. பொதுவா பகவத்கீதை கேட்கறது அப்படிங்கிறதே ஒரு புண்ணியம் தான். நம்ம மனசாட்சிக்கு நாம் அடுத்தவங்களுக்கு என்னென்ன உதவி பண்றோமோ அது புண்ணியம். நம்முடைய அறிவை நாம் மற்றவங்களோட பகிர்ந்துகிட்டா அது புண்ணியம். பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம் அப்படிங்கிறது வியாசர். ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷாமி எதுக்தம் கிரந்த கோடிபிகி. உலகத்துல உள்ள எல்லா நிறுவனாலும் சொன்னதை நான் ஒரு அறவழியில சொல்றேன். அடுத்தவங்களுக்கு நன்மை செய்தா அது புண்ணியம், அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்தா அது பாப்பம் அப்படின்னு சொல்றாரு. அதனால உடலாலோ மனதாலோ உழைப்பாலோ பணத்தாலோ நாம மற்றவங்களுக்கு நன்மை செய்யறோம் அப்படின்னா அதனால புண்ணியம் வரும். நாம மனசால நினைச்சா கூட போதும், நல்லவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா கூட அதுவே கூட ஒரு புண்ணியம் தான். இது சுருக்கமா சொன்னேன். மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் கீதையில ஒன்னா வரப்போகுது. நிர்மலானந்த்ஜி. சாமிஜி, ஒரு இடைப்பட்ட நாள்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு, அதாவது நம்மள 95% ஆட்களும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில சீட் பண்றோம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தன் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது கேள்விப்பட்டது சரியா? அப்படின்னா அது நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில 95% நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கிறது அவரு எதை குறிப்பா சொல்றாருங்கிறது. நான் இந்த மாதிரி ஒரு வழி படிச்சது இல்லை, படிச்ச ஞாபகம் எனக்கு இல்லை. நான் அவருடைய எல்லாத்தையும் படிச்சேன்னு சொல்ல முடியாது. பல இடங்கள்ல படிச்சிருக்கேன், பல விஷயங்கள் படிச்சு கொழும்புக்கு அங்கோரா முழுக்க படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்கேயா கொஞ்சம் விஷயங்கள் மேய்ஞ்சிருக்கிறேன். ஒவ்வொரு இந்தியனும் படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் கொழும்பு டு அல்மோரா அப்படிங்கிற புஸ்தகம். அதுல விவேகானந்த சுவாமி சொல்ற விஷயங்கள் நாம கான்டெக்ஸ்டுவலா புரிஞ்சுக்கணும். முதல்ல இப்படி சொல்லியிருக்கிறாருன்னா அவர் எந்த இடத்துல சொல்லியிருக்காருங்கிற நமக்கு தெரியணும், அத பார்க்கணும். விவேகானந்த சுவாமி சில சமயங்கள்ல கொஞ்சம் ஓவர் போர்டு போவார். அவர் நிறைய பேருக்கு பிடிக்கிறது, கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு தீகாக்காரங்களுக்கு எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் விவேகானந்த சுவாமியுடைய அந்த ஓவர் போர்டிங் போவதுதான். ஆனா நாம ஒரு வழியை பிடுங்கி படிச்சுட்டு அவரை புரிஞ்சுக்கிற முயற்சி பண்றது அவருக்கு பண்ற ஜஸ்டிபிகேஷன் கிடையாது. ஏன்னா அவர் மொத்தமா என்ன நினைச்சு சொல்ல வராரு அப்படிங்கிறது முக்கியம். நான் இந்த மாதிரி படிச்சது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் அவருடைய அந்த ஓவர் போர்டிங் சொல்றதா இருந்தா, அவர் ஒருத்தர் பகவத்கீதை படிக்க போறாரு, மோன்தானா இருந்தார். இப்ப முதல்ல ஃபுட்பால் விளையாடு, உடம்பு ஆரோக்கியமா ஆக்கு, அதுக்கப்புறம் பகவத்கீதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் போய் அவர் பகவத்கீதை படிக்க கேட்டார். அவர்கிட்ட ஒரு பொய் சொல்ல தெரியுமான்னு கேட்டார். இல்ல, திரும்ப தெரியுமா? தெரியாது. முதல்ல போய் அதெல்லாம் கத்துக்கோ, அதுக்கப்புறம் பகவத்கீதை படிக்கலாம் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அவருக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த நபர் உலவா கிடையாது இருந்திருப்பார். அவர்கிட்ட மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்திருக்காரு, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்திருக்காரு. அப்ப அப்படிப்பட்டவங்க பகவத்கீதை படிச்சு ஒன்னும் உருப்பட போறதில்லை.
அப்ப அந்த மாதிரி சமயத்துல சாமிஜி அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி கொஞ்சம் பேர் பக்குவ பாதுகாக்கிறதுக்காக வேண்டி விவேகானந்த சாமிகிட்ட போயிருக்காங்க. இப்ப விவேகானந்த சாமி கேட்டாரு, பசுவை பாதுகாக்கிறது நல்ல விஷயம் தான். நம்ம அந்த சமயத்துல வெள்ளக்காரன் ஆட்சி நாட்டுல பஞ்சம் தலைவிரிச்சு ஆகும். வெள்ளக்காரன் ஆட்சி சூப்பர் ஆட்சி நிறைய பேர் சொல்லுவாங்க. சூப்பர் கிடையாதுன்றதுக்கு ஒரு இடம் அது. பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அப்போ விவேகானந்த சாமி அவங்க கேட்கிறாரு, நாட்டுல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுத, மனுஷங்களுக்கு நீங்க ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்களா, சாமி அது அவங்க தலையெழுத்து அப்படின்னாரா. உடனே சாமிஜி கேட்டாரா, சரி பசு கஷ்டப்படுறது பசுவுக்கு தலையெழுத்து இல்லையா அப்படின்னு. சாமிஜி என்ன இருந்தாலும் கோல் மாத்தா இல்லையா அப்படின்னாங்களாம். உடனே விவேகானந்தா சொன்னாரா, ஆமா ஆமா உங்களுக்கு எல்லாம் பசுதான் மாத்தாவா இருக்க முடியும் அப்படின்னு. எந்த அர்த்தம் மிருகதான் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற தெரியல அப்படின்னு சொன்னது. ஆனா இதெல்லாம் அவர் அதுக்காக அவர் பசுவை பத்தி கவலைப்படல அப்படின்னு அர்த்தம் இல்ல. படிக்க வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னு அர்த்தம் இல்ல. அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ண முடியாது. அது நம்ம அதனால நமக்கு பதிலாக இவங்க தலையில் கண்ணு காடு பூக்கெல்லாம் வச்சு சொல்றாங்களாங்கிறத பார்க்கணும். நமக்கு ஒரு எவிடன்ஸ் இருந்தா தான் மேற்கொண்டு நம்ம அதை பத்தி அபிப்பிராயம் சொல்ல முடியும். விவேகானந்த சாமி இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் உள்ள ஆளு. அப்புறம் 95% என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க கையில இருந்து போடுற விவேகானந்த சாமி அப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பேச மாட்டாரு. அதாவது ஆன்மீகங்கிற பேர்ல நீ பொய் வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அது கிருஷ்ணனே சொல்றாரு, 3வது அத்தியாயத்துல வரப்போகுது. மித்யாச்சார சௌச்சியதே அப்படின்னு கிருஷ்ணனே வரது சொல்ல போறார். அதாவது இன்னும் பல இடங்கள்ல 3 அப்படின்னு சொல்ல போறார். அது கான்டெக்சுவலா நம்ம புரிஞ்சுக்கணும். அதிவியாப்தின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு அர்த்தம் எடுக்கும்போது சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் முன்னாடி புரிதிய அர்த்தம் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, அதாவது கேள்வியை கேட்காம பூம் பூம் அது மாதிரி தலையாட்டுறவனை விட கேள்வி கேட்கிறவன எனக்கு பிடிக்கும். நாஸ்திகனா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவன் யோசிக்கிறான், அவன் மூளையை பயன்படுத்துறான். அதனால அவன் வேகமாக முன்னேறுவான், ஈஸியா புரிஞ்சுக்குவான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. அந்த மாதிரி விவேகானந்த கான்டெக்ட்ல நிறைய சொல்லுவார். அதனால நமக்கு சோர்ஸ் தெரியாம அதை பத்தி அபிப்பிராயம் கூட நானும் இது வரைக்கும் அப்படி கேள்விப்பட்டதை படிச்சது. வேற சரி, நாம வகுப்பை நிறைவு பண்ணுவோம். அடுத்த வாரம் சந்திப்போம்.